கொள்ளு மிளகா கட்டி வச்சு அதில் கத்திரிக்காய் போட்டு குழம்பு வைக்கலாம். இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நேற்று காலையிலேயே ஊற வச்சு ராத்திரி ஒரு துணியில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நல்லா டைட்டாக கட்டி வச்சுட்டா காலையில் பார்த்தோன்னே இப்படி முளை வந்திருக்கும். கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து கத்திரிக்காய் போட்டேன். கத்திரிக்காய் வேகுது. அதோட சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன், ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன். இப்போ எல்லாம் சேர்ந்து வேகட்டும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். அதோட கொஞ்சமாக புளி, ஒரு 3 ஸ்பூன் இருக்கிற மாதிரி போட்டால் போதும். ரொம்ப புளி ஊற்றக்கூடாது. இப்போ சூப்பரான கொள்ளு முளைக்கட்டிய கத்திரிக்காயோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் பண்ணி பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. சுவையான முளைக்கட்டின கத்திரிக்காய் கொள்ளு குழம்பு ரெடி.